நானோ அவர்களுக்கு ஒரு எக்ஸசிவான மீதம் எடுக்கக்கூடிய மிச்சம் எடுக்கக்கூடிய ஒரு லைஃப் கொடுக்க வந்தேன். அந்த லைஃப் உள்ள இருக்கா? இருக்கு. அந்த லைஃப் கொடுக்க வந்தேன். யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன். திருட அழிக்க கொல்ல வாழ்க்கையில் சில நாச மோசங்களை ஏற்படுவதற்காக பிசாசு வர்றான். வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் நன்மைக்கு எதுவாக அது நடக்கலையோ அது கத்தட்டன்னு வரல. நேற்று ஒரு அம்மா என்கிட்ட பேசினாங்க, கத்தரனை உடைச்சு அப்படியே உருவாக்குறாரியா. நாங்கள் எப்படி உடைச்சாருன்னே, என்னை அப்படியே உடைக்கிறாரியா. கத்தர் உங்களை உடைக்கல, இந்த தவறான எண்ணங்களை தான் உடைக்கிறாரு, உடைச்சு உருவாக்குறாரு. எண்ணத்தை உடைக்கிறாருன்னு தெரியல அந்த அம்மாவுக்கு, பாவம். இப்போதான் கேட்டு வரேன் ஏன்னுச்சு. கத்தர் உங்களை அழிக்கிறது கிடையாது, கத்தர் நம்மை நாசமாக்குறது கிடையாது. ஒரு அழிவின் காரியம், ஒரு தீமையான காரியம் வருவதென்றால் அது கத்தடத்திலிருந்து வருகிறது கிடையாது. கத்தட்டிலிருந்து வருகிறதெல்லாம் நன்மையான காரியங்கள். அதான் தேவனுடைய சித்தங்க. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் எந்த வேற்றுமையோ எந்த மாறுதலின் நிழல் கிடையாது. பிசாசு அழிக்க வருகிறான். நான் வந்தேன், அவன் வர்றான். நான் வந்தேன், எதுக்கு வந்தேன்? அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். ஜீவன் உண்டாயிருக்கும்னா இதை உயிர் வாழ்றதில்ல, தேவனே அனுபவிக்கக்கூடிய அந்த ஜோய லைஃப் கொடுக்க வந்தேங்கிறாரு. பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஜோய லைஃப். தேவனுக்குள்ள இருக்கிற எனக்குள்ள இருக்கிற ஜீவனை உனக்கு கொடுக்க வந்தேன். ஜீவனை கொடுக்க வந்தேன் மட்டுமல்ல, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். எதுக்கு வந்தேன்னா உன்னை நரகத்திலிருந்து பரலோகம் கொண்டு போக வந்தேன். அதெல்லாம் நான் இஷ்யூ, பெரிய மேட்ரு கிடையாது. அதெல்லாம் சோத்திரம். அதான் இருக்கு. ரசிக்கப்பட்டிருக்கீங்கன்னா இந்த உலக வாழ்க்கையை முடிச்சுட்டு புதிய வானம் புதிய பூமி வருகிற வரை பரலோகத்தில் இருப்போம். பரலோகம் ஃபைனல் டெஸ்டினேஷன் கிடையாது. புதிய வானம் புதிய பூமி வருகிற வரை பரலோகம், அவ்வளோதான். ஃபைனல் டெஸ்டினேஷன் திரும்பி பூமி தான். பூமி மனுஷனுடையது, பரலோகமோ கர்த்தருடையது. திரும்பி இங்கே வந்துடுவோம். அதெல்லாம் நல்லது தான். பரலோகம் போவோம், தேவனோடு வாசம் பண்ணுவோம், தேவனை ஆராதிப்போம், அதெல்லாம் நல்லது. ஆனால் எதுக்கு வந்தேன்னு சொல்கிறாரு? அந்த ஜீவன், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். இந்த பரிபூர்ணப்பட வந்தேங்கிற பார்த்தீங்களா, ஆங்கில வகையில் அபண்டண்டாக வந்தேன் இருக்கு. அது தேய்கர் சொல்லும் பொழுது போடுப்பா, எக்ஸீடிங் சம் நம்பர். அது பரிபூர்ணம்னா எக்ஸீடிங் சம் நம்பர், எக்ஸீடிங் சம் மெஷர், எக்ஸீடிங் சம் நீடு. அதாவது எக்ஸ்ட்ரா கூட்டுறது, கொஞ்சம் அளவை கூட்டுறது, தேவைக்கு அதிகமாக கொடுக்கறது. ஓவர் அண்ட் அபவ், மோர் தென் நெசசரி, தேவைக்கு அதிகமாக கொடுக்கறது. எக்ஸீடிங், அபண்டன்ட்லி, சூப்பர் ஆடட், சம்திங் ஃபர்தர், மச் மோர் தென் ஆல். இதெல்லாம் தேயர் சொல்கிறார். அந்த 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 பரிபூர்ணப்படுறதுங்கிற வார்த்தையோட அர்த்தம் சொல்கிறார். ஸ்ட்ராங் சொல்லும் பொழுது சூப்பர் அபண்டன்ட் இன் குவான்டிட்டி, சுப்பீரியர் இன் குவாலிட்டி. பரிபூர்ணப்பட வந்தேன். எதுக்கு வந்தேன்? சூப்பர் அபண்டன்ட் இன் குவான்டிட்டி. குவான்டிட்டியில் அபண்டன் இல்லை, சூப்பர் அபண்டன், சுப்பீரியர் இன் குவாலிட்டி. 5 முட்டை 10 முட்டை இருந்தால் கூட வேஸ்ட் தான். என்ன, அது சூப்பர் அபண்டன் இன் குவான்டிட்டி. குவாலிட்டி கம்மி, ரொம்ப 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 விலை போயிடாது. அதனால தான் சூப்பர் அபண்டன் இன் குவான்டிட்டி, சுப்பீரியர் இன் குவாலிட்டி. பை இம்ப்ளிகேஷன் எக்ஸசிவ். எக்ஸசிவ்னா எல்லாமே எக்ஸஸாக இருக்கணும். எதுக்கு வந்தேன்? ஒரு எக்ஸசிவ் லைஃப் கொடுக்க வந்தேங்கிறார். எனக்கு நம்பிக்கை இல்லை பாஸ்டர்னா, அவர் என்ன கொடுக்க வந்தாரோ அதில் நீங்கள் நம்பலன்னு அர்த்தம். எண்ணத்தை மாற்றுங்க. நான் சொல்லலை, நான் எதை எழுத்து கொடி சொல்லலை. அதனால தான் 2 ஸ்காலர் சொல்கிறேன், தேயரையும் ஸ்ட்ராங் சொல்கிறேன். நானோ அவர்களுக்கு ஒரு எக்ஸசிவான மீதம் எடுக்கக்கூடிய மிச்சம் எடுக்கக்கூடிய ஒரு லைஃப் கொடுக்க வந்தேன். அந்த லைஃப் உள்ள இருக்கா? இருக்கு. அந்த லைஃப் கொடுக்க வந்தேன். ஆனால் எப்படியோ பிசாசு மக்கள் மனதில் பொய்ய வச்சுட்டான்.
பொய்யை நம்பி பல நூற்றாண்டுகளாக ஒரு மனிதன் ஆவிக்குரியவன் என்றால் அவன் கையில் ஒன்றுமே இருக்கக்கூடாது. கஞ்சன் கரிமி நப்பி அவன் தான் ஆவிக்குரியவன். ரொம்ப கஞ்சனா இருக்கேன்னு நினைக்கிறாங்கன்னா நான் நல்ல உக்ரானக்காரனா இருக்கேன். எது இதா? அப்படி ஒரு மைண்ட் செட்டை உள்ள வச்சுட்டாங்க. ஞானமாக நடந்துக்கிறார் அவர். என்ன, அவர் எதுவுமே செலவு பண்ண மாட்டார். என்ன அது இல்லை, தங்களுடைய குறைவை, தங்களுடைய பற்றாக்குறையை மறைப்பதற்கு மதம் பூச்சி பூசுவாங்க. நான் பேசுகிற செழிப்பின் பேசுகிற வெறும் பணம் மட்டும் இல்லைங்க, ஒரு தரமான லைஃபுங்க. தேவன் இந்த உலகத்துக்கு எடுத்து காமிக்கக்கூடிய ஒரு லைஃபு, தேவனுடைய பிள்ளைகள் என்பதை இந்த உலகத்துக்கு காமிக்கக்கூடிய ஒரு லைஃபு. வாழ்ந்தும் பேசுகிறான் இருக்கான் பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட லைஃபு. தேவனை குறித்து வேதம் என்ன சொல்லுதுங்க? மோர் தென் எனஃப் இருக்கு. எல்ஷடாயின்னு சொல்கிறோம் இல்லையா, காட் ஹூ இஸ் மோர் தென் எனஃப். தேவைக்கு அதிகமானவர், ஏராளமானவர், தாராளமானவர். நீங்கள் அவருடைய பிள்ளை. செழிப்பு எடுத்தோன்னா கையில் வர்றது கிடையாதுங்க. மக்கள் தப்பாக நினைக்கிறாங்க. செழிப்பு கையில் வராது, ஆத்துமால வருது. வேதம் சொல்லு, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எந்த ஆத்துமா? ஆத்துமா செழிக்கும் சொல்லலை, உதார குணமுள்ள ஆத்துமா. அது ஒரு நேச்சர் அவனுக்கு. அந்த ஆத்துமா செழிக்கும். ஆத்துமா மட்டுமல்ல, வாழ்க்கை செழிக்கும்.